இன்னைக்கு நம்ம 8 lakhs நோ டெப்டோட 12வது நாள். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்திருக்கோம். எவ்வளோனா 145 ரூபாய். ஏன் சின்ன ட்ரிப்னா நம்ம அக்கௌண்ட் வந்து நேற்று ஃப்ரீஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ ஃப்ரீஸ் ஆனதுனால நம்மளுக்கு எந்த டிரான்சாக்ஷனும் நம்ம அக்கௌண்ட்டில் பண்ண முடியாது. ஸோ நிறைய டெபிட் கிரெடிட் கொடுத்ததுனால அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நுங்கம்பாக்கம் பேங்க்குக்கு போகணும். ஸோ அங்கேருந்து எம்டியாக போக வேணாம் அப்படின்றதுனால இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரிப்பு எடுத்துகிட்டு நுங்கம்பாக்கத்துக்கு போகிறோம். ஸோ அதனால தான் இந்த சின்ன ட்ரிப்பு. எங்கே பிக்கப்னா நம்ம கீழ்பாக்கிலேருந்து சேட்பேட் தான் பிக்கப் அண்ட் ட்ராப். 145 மணி கரெக்டாக 1:56. ஸோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு பேங்க் வேலைகள்லாம் முடிச்சுட்டு அடுத்த ட்ரிப் எடுக்கும் போது உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ மணி கரெக்டாக 4:28. பேங்க் அக்கௌண்ட் ஒரு பிரச்சனையாக இருந்து சொல்லியிருந்தேன். ஸோ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். என்னன்னா ஃபஸ்ட்டு ஏன் நான் கவர்மெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு லேட்டாக இருக்கும். இப்போ ப்ராசஸ் வந்து நான் ஒர்க் பண்ண ப்ரைவேட் பேங்க்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 40 minutesல அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி இப்போது யூஸ் பண்ணுற மாதிரி டெவலப் ஆகிருக்கு. ஸோ நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து 144 ரூபா முடிச்சிருந்தோம். அதை தவிர்த்து மணி 4:29 செகண்ட் ட்ரிப் அசைன் ஆயிருக்கு. ஸோ எங்கேருந்து எங்கன்னா வில்லிவாக்கம் டு துறைப்பாக்கம் 1 ஐடி கம்பெனி தெரிஞ்சிருக்கோம். ஸோ 25 கிலோமீட்டர். அமௌண்ட் எவ்வளோனா 570 ரூபா வந்து அமௌண்ட் விழுந்திருக்கு. ஸோ அதுக்கான பிக்கப் தான் இப்போ போயிட்டுருக்கு. சரி, இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன ட்ரிப் வருது பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரிப்பை முடிஞ்சிட்டு ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு திருப்பி உங்களை வந்து பார்க்குறேன். இப்போ தான் ஆரம்பித்தேன், பிரேக் எடுக்கிறேன்னு யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த வேலைக்கெல்லாம் முடிச்சிட்டேன். கொஞ்சம் தலைவலிக்கு ட்ரிப்பு வந்தாச்சு. ஸோ கையோடு இதை முடிச்சுட்டு, ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பேங்க் இஷ்யூவால் ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுவே டைம் வந்து எடுத்துருச்சு. ஸோ மணி கரெக்டாக 6:29 சாயந்தரம். அசிங்கமாக சிரிக்கிறேன். எனக்கே அசிங்கமாக இருக்குது. இவ்வளோ கம்மியாக எவ்வளோ ஓட்டிருக்குன்னா 752 2 ட்ரிப் வந்து ஓட்டியிருக்கோம். கரெக்டாக எங்கே இருக்கேன்னா நம்ம துறைப்பாக்கம் சென்னை 1 அங்கே தான் வந்து இருக்கும். துறைப்பாக்கம் ரோட்டில் தான் நம்ம இப்போது பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ட்ரிப்ஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து குராம்பேட்டை அந்த சைடு போயிட்டுருக்கு. நம்ம சிட்டிக்குள்ளே வேணும் அப்படின்றதுனால ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 284 மடிப்பாக்கம். ஸோ நம்ம வந்து அது வர்த்தாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மடிப்பாக்கம் எடுத்தாச்சு. கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி போயிடலாம். ஏன் லேட்டுன்னா தெரியும், பேங்க் அந்த ஒரு விஷயத்தினால லேட் ஆகிடுச்சு. மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரிப்புக்கு கிளம்பிடலாம். ஹலோ சார், ரேபிடோ சார் வந்துட்டு இருக்கேன். ஒரு 5 minutes காட்டுது சார், வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ட்ரிப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ட்ரிப்புக்கு இப்போ கிளம்பிடலாம். ஸோ ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. பிக்கப்புக்கு 280 ரூபா ட்ரிப்பு. ஸோ துறைப்பாக்கம் டு மடிப்பாக்கம் போயிட்டுருக்கோம். இருட்டுது. இப்போ தான் மணி 6:30. இப்போ தான் இருட்ட ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ என்ன ஆச்சு அக்கௌண்ட்டுக்குன்னா, ஒரு லிமிட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பர் இயருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து அதுக்கு மீறி வந்து நம்ம டிரான்சாக்ஷன் இந்த சின்ன இப்போ டெய்லி வருதில்ல, நீங்கள் 2000 3000 அதுவே ஆகிடுதில்ல. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் அதனால் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அக்கௌண்ட்டை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது ஏகப்பட்ட ப்ரொசீஜர், ஏகப்பட்ட அப்ரூவல் வாங்கணும். பெட்டர் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். அப்படி அதற்காக ஒரு அக்கௌண்ட் வேணும்ல. ஸோ அதனால் இன்றைக்கி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்தியன் ஓவர்சீஸ் அக்கௌண்ட் பண்ணிட்டோம். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த கவர்மெண்ட் பேங்க் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிஃபோர் தட் நான் போயிருக்கேன் ஒரு 10 வருஷம் முன்னாடி. ஆமாம், ஞாபகம் இல்லை, 10 வருஷம் இருக்கும்.
அப்போ போயிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப டைம் எடுப்பாங்க. பட் இப்போது உடனே ஒரு 40 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி நம்ம அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற மாதிரினா எனக்கு அது வந்து அது எவ்வளோ பெட்டராக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நல்ல விஷயம். அந்த ஸ்டாஃப்ஸ் பேசுகிறதும் வந்து ஃபஸ்ட்டு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுகிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். எனக்கு நான் ஃபீல் பண்ணது ஓகே, கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அப்படி தான் இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ மற்றபடி நம்ம ஓஎம்ஆர் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. டைம் ஆகிடுச்சு இல்லை. ஸோ ஓஎம்ஆர் டிராஃபிக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஸோ மற்றபடி கஸ்டமரை போய் பிக் பண்ணிடலாம். பிக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மணி கரெக்டாக 10:13. எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா ஒன்றுமே ஓட்டல. எவ்வளோ ஓட்டிருக்கேன்னா 1777 1777 தான் ஓட்டியிருக்கேன். 5 ட்ரிப்பு மொத்தமாக எடுத்துருக்கிறது 1777 வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ 6வது ட்ரிப் வந்து போயிட்டுருக்கேன். 223 எங்கே இருந்தேன்னா எக்மோர்லேருந்து நம்ம அரும்பாக்கம் அங்கே வரைக்கும் ட்ராப்பு. ஓட்டலாம், எவ்வளோ ஓட்ட முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு இருந்தேன். எனக்கே அசிங்கமாக இருக்குது. சிரிச்சுனே இருக்கிறேன். நான் ஒன்றுமே முடிக்கல. மாதம் ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ கேவலமாக ஓட்டினுக்கிறேன். எனக்கு தெரியல. நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. என்ன பண்ணுறது? அக்கௌண்ட் இல்லாமல் பண்ணுறவங்க பாதி பேர் ஜிபேல தான் பண்ணுறாங்க. ஸோ அக்கௌண்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது இம்பார்ட்டன்ட்ல, அதை பண்ணி தான் ஆகணும். அதனால தான் இன்றைக்கி டெய்லியே ஒரு காரணம் சொல்லினே இருக்கேன். ஸோ நாளைக்கு மறக்காமல் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் அடுத்த ட்ரிப்பு வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ முடிச்சுட்டு எவ்வளோ மேக்ஸிமம் ஓட்ட முடியுதுன்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு போகும்போது வந்து பேசுகிறோம். டைம் கரெக்டாக 11:49 வந்து ஆகுது. எவ்வளோ முடிச்சிருக்கோன்னா 2693, அதாவது 2700 ரூபா ட்ரிப்பு இன்னும் வருது. ஸோ நான் எடுக்கல. அப்படியே இது பண்ணால் அப்படியே போயிட்டே இருக்கோம். ஸோ என்னன்னா 2693 நம்ம எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருந்திருக்குமோ அதுவும் நம்மளுக்கு காட்டும். 7 hours 30 minutes வந்து ஆன்லைனில் இருந்திருக்கோம். ஏன் ஏர்னிங்ஸ் வந்து கம்மினா அந்த ஒரு பேங்க் இஷ்யூனால, அதனால் டெய்லி ஒரு காரணம் சொல்கிற மாதிரி இருக்குது. பட் அதுதான் உண்மை. அதனால தான் வந்து ஏர்னிங்ஸ் வந்து இன்றைக்கி கம்மி. ஸோ நெட்டு எவ்வளோனா எவ்வளோ டீசல் போட்டிருக்கேன்னா, டீசலும் வந்து அதிகமாக போட்டிருக்கு. 900 ரூபா டீசல் போட்டிருக்கேன். 900 ரூபா போச்சுன்னா எவ்வளோ? 1700 ரூபா வந்து 900 ரூபானா 1800 ரூபா வந்து இன்னைக்கான ப்ராஃபிட்டு. இப்போ நேற்று ரீசார்ஜ்லாம் பண்ணோம்ல. ஸோ அதனால் இன்றைக்கி ரீசார்ஜ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் 1700 ரூபா வந்து இன்னைக்கு நம்மளுக்கான ப்ராஃபிட்டு. நம்ம ஏரியா கிரவுண்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆயாச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கான பார்க்கிங் முன்னாடியே வந்து இருக்குது. என்ன தெரியல, ஒரு 2 நாளாக வந்து பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்க்கிங்கில் விட்டுடலாம். எங்கே விடுது 2 பார்க்கிங் இருக்குது. ஸோ எப்பவுமே எங்கே விடுவோனோ அந்த இடத்துல அப்படியே பார்க் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே மரம் இல்லை, மரம் இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அதனால் பார்க்கிங் இங்கே பண்ணிடலாம். பார்க்கிங் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி சொல்லியிருந்தேன் என்னோடய லோன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். பட் டைம் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து கண்டிப்பாக எவ்வளோ லோன் இருக்குது, எவ்வளோ க்ளோஸ் பண்ணலாம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டைம் முடிஞ்சு போச்சு. 11:55 நைட் ஆகுது. ஸோ நான் போய் தூங்குறேன். இதே மாதிரி நாளைக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்.